பெற்ற தாய்க்கு 85 அடி கோவில் சிலை. உலக அதிசயம் செய்த மகனுக்கு பாராட்டு. திறப்பு விழா அன்றே புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 1 லட்சம் நிதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற 18 சித்தர்கள், 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷமர்கள் தவம் புரிந்த சுருளிமலையில் தன்னை பெற்ற தாய்க்கு 85 அடி உயர உலக அதிசயம் நிகழ்த்திய மகனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சுருளியில் சக்திமிகு அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோவில் என்ற பெயரில் சுருளிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரது மகன் டாக்டர் ஜெகன் சொந்த முயற்சியில் 85 அடி கோவில் மற்றும் சிலை நிறுவப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால விநாயகர் குருக்கள் ராமமூர்த்தி ஐயர் கலந்து கொண்டு கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், தன்வந்திரி நாராயண ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் அங்கு நிறுவப்பட்டுள்ள சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அழைத்தால் வருவேன், அனைத்தும் தருவேன் என்ற வாசகத்தில் பண்ணைப்புறத்தைச் சேர்ந்தவர் அன்னை ஸ்ரீ ஜெயமீனா. 1 வயதில் தன் தாயை இழந்த நிலையில் மதுரை மீனாட்சி அம்மனை தன் தாயாக நினைத்து பயணித்தவர். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தாயும் தெய்வமே. அந்த வகையில் தன் மகன் ஜெகன், அதனைத் தொடர்ந்து ஷாஜஹானை மிஞ்சிய அவரது கணவர் ஜெயராஜ், மாமியாரை மிஞ்சிய மருமகள் டாக்டர் மகாலட்சுமியும் சேர்ந்து 85 அடி உயரத்தில் கோவில் நிறுவப்பட்டு திறப்பு விழா நடத்திய சம்பவம் காண்போரை நெகிழ செய்தது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தன் தாயின் சிலையை திறந்து வைத்த கையோடு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். இந்த விழாவில் குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஜெயமீனா அன்னை திருக்கோவில் வளாகத்தில் விநாயகர் 101 படி ஏறி சென்று சிவன் வழிபாடு செய்யும் விதத்தில் வெங்கடாச்சலபதி, மகாலட்சுமி, முருகன், நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் தனது தாயார் கோவிலில் வந்து மருத்துவ உதவி கேட்கும் அனைவருக்கும் தன்னால் முடிந்தவரை மருத்துவ நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தகவல் தெரிவித்தார்.